ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியாவின் முதுகெலும்பு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தான். அது போக விவசாயத்தை போக இந்தியாவினுடைய குடும்ப கட்டமைப்பு, அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேமிலி வேல்யூஸ், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் குடும்பங்கள் இருக்குது. மற்ற நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் குடும்பங்கள் அப்படின்னு இருக்கிறது சிறஞ்சு போய் இருக்குது. அதிகமான டைவர்ஸ் கேசஸ், ஒருத்தருக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம்லாம் போயிட்டுருக்கு. சேர்ந்து வாழ தான் விரும்புகிறாங்களே தவிர கல்யாணம் பண்ணிக்க திருமண ஒப்பந்தத்துக்குள்ளே வர்றதுக்கு விரும்புறதில்ல. பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள அவங்கள வளர்க்குறதுல விருப்பம் இல்லை இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு. பட் நம்ம நாட்டில் அந்த ஸ்ட்ரென்த்தே அதுதான். அந்த ஃபேமிலி வேல்யூஸ், அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸ், இதுதான் நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த்து. பட் ஆனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு வருது. குடும்பங்கள் சிதைக்கப்படுது. வருகிற நாட்கள் நம்ம பார்க்கும்போது, இந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது குடும்பங்கள் சிதைக்கப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருமணங்கள் சொர்க்கத்தில் தான் உண்டாகுது, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் திருமணங்கள் பணத்தில் தான் நிச்சயிக்கப்படுது. மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சம்பளம், மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு சொத்து பத்து இருக்கா, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவாங்க, எவ்வளோ சவரன் செய்வாங்க, என்னென்ன கொடுப்பாங்க, இதில் தான் திருமணமே நிச்சயிக்கப்படுது. பணத்தில் தான் நிச்சயிக்கப்படுது. திருமணம் அப்படின்றது போல திருப்பணம்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி பணத்து நிமித்தம் வருகிற திருமணங்கள், இணைகிற குடும்பங்கள் எவ்வளோ நாளைக்கு கூடவே ஒன்றா இருப்பாங்க? திருமணம் எப்படி வெற்றி அடையும்? நல்ல மனுஷனா, நல்ல மனசு இருக்கா, குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு போதுமான வருமானம் இருக்கா, இதை மட்டும் பார்த்துட்டு, நல்ல மனசை பார்த்துட்டு திருமணம் செய்கிறது தான் திருமணம். பணத்தை பார்த்துட்டு செய்கிறது திருமணம் இல்லை, அது திருப்பணம். அது வெறும் வெத்து வேட்டு, அது டெஸ்ட்ரக்ஷனில் தான், அழிவில் தான் போய் முடியும், சர்வ நாசமாகும். அப்போ நம்ம குடும்பங்களை கட்டி காப்பாற்றணும். குடும்பங்களுடைய வேல்யூஸ், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஃபேமிலி வேல்யூஸ் இதெல்லாம் இருக்கணும். இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கணும். பிள்ளைகள், எதிர்காலத்தில் பிள்ளைகள், யங்ஸ்டர்ஸ், யங் ஜென்ரேஷன்லாம் சாதிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பணத்தின் பின்னாடி ஓடாமல், பணத்தை வச்சு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல், நல்ல மனுஷங்களான்னு பார்த்து திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணோன்னா, அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அந்த ஃபேமிலி வேல்யூஸ்லாம் இருக்கும். இது நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய தலைமுறையினர், எதிர்கால தலைமுறையினருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்பவே பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமையும். நம்ம நாட்டுக்கும் ஸ்ட்ரென்த்தாக அமையும். God bless you. Bye-bye.